கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த புதிய ஆராதனை, புதிய பாடல் ஆராதனை கொண்டிருக்க உங்களுடைய உள்ளுக்குள்ளில் கர்த்தருடைய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் எங்கள் வாழ்க்கை வரவேற்கிறோம். இந்த அருமையான சந்தர்ப்பத்தை எங்களுக்கு கொடுத்த நம்முடைய அருமையான குருவான வழியாளர்களுக்கு, அதற்கு ஒப்புதல் வழங்கிய நம்முடைய சபை ஊழியர் வெளிச்சச்சாளர்களுக்கும், இதுக்கு ஒரு கான்செப்டாக பணியாற்றிய அருமையான அலெக்சாண்டர் அவர்களுக்கும், இதை ஒரு கிரியேட்டிவ் டெவலப்மெண்ட் சொல்லப்படுகிற எல்லாருக்கும் மிகுந்த உற்சாகத்தோடு இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் முழுவதும் செய்த அருமையான பாலிக்கு அழைக்கிற இந்த பாலின் கண்டிச்சும் நன்றியை கூறி நாங்கள் இந்த புதிய பாடல் ஆராதனையை நாங்கள் தொடங்குகிறோம். அதனால உங்கள் கையில் ஒரு பாடல் புள்ளி கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்னை பொறுத்தவரைக்கும் ஒரு ப்ரீ சர்வீஸ், அதனால் குறிப்பிட்ட டைமில் நாங்கள் அதை முடிச்சுடுவோம். இந்த ப்ரீ சர்வீஸில் உங்கள் கையில் கொடுக்கப்பட்டிருக்கிறது ஒரு பாடல். என்னை பொறுத்தவரைக்கும் அது ஒரு ஸ்கிரிப்டாக ஒரு பாடல் பேப்பராக நான் நினைக்கிறேன். கிரிக்கெட்டில் ஃப்ரீ கிட்னு ஒன்று நோபால் போட்டால் ஃப்ரீ கிக் அடிப்பாங்க. பேட்ஸ்மேன் பால் பண்ணுவார். ஆனால் அந்த கிரிக்கெட் அந்த பிளேயர் என்ன பண்ணுவாருன்னா அந்த பாலை எப்படி ஒரு சிக்ஸருக்கு கொடுக்குறதுங்கிறதா ஒரு சிக்ஸர் ஃபோர். ஏன்னா அதை பிடிச்சா அந்த பாலை பிடிச்சா என்ன கிடையாது, நாட் அவுட். ஸோ அந்த எனி காஸ்ட் அது எப்படி வந்தாலும் ரூபியாக போட்டாலும் எப்படி போட்டாலும் அந்த பாலை எப்படி செய்வாரு, சிக்ஸர் கிடைப்பாரு. அதே மாதிரி உங்கள் கோயிலை கடுமைப்படுத்துறதெல்லாம் சிக்ஸர் கிடைக்க வேண்டிய பேட் உங்கள் கையில் இருக்குது. இந்த பேட்டை வச்சு நம்ம என்ன செய்ய போகிறோம், கிடைக்கிற ஒவ்வொரு பாடலையும் ஒவ்வொரு சந்தர்ப்பத்தையும் நம்ம என்ன செய்யறோம், பவுண்டரி எல்லைக்கு வெளியே ஸ்டேடியத்துக்கு வெளியே கூட அடிக்கலாம். அப்படி நம்ம உற்சாகம் அதில் என்ன செய்யப்படுறோம், கலந்து பாடி கர்த்தருடைய நாமத்தை நாம் என்ன செய்யப்படுறோம், மகிமைப்படுத்த போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த முதல் பாடலில் நம்ம எல்லாரும் என்ன செய்யலாம், எழுதிக்கலாம். ஆனால் கடைசி பாடல் இந்த 4 பாடல்கள் நீங்கள் அமர்ந்திருந்து கற்று துணிக்கலாம். 6வது பாடல் பாடும்போது மட்டும் நம்ம எல்லாரும் எழுதிருந்து கற்றுக்கு அப்படியே ஒப்பு கொடுத்து நம்ம என்ன செய்யணும், எழுதி நாம் பிரசங்கத்திற்கு செல்வோம். இப்போது நம்ம இந்த முதலாவது பாடலை பாடுறதுக்கு முன்னாடி இந்த பாடல் பாடுறது வேறு சொல்லியிருக்கு, நிச்சயமா my lips are greatly rejoice when I sing to you, and the soul which you have redeemed. நான் பாடும்பொழுது என் உதடுகளும் நீர் மீட்டுக் கொண்ட என் ஆத்மாவும், வெறும் உதடுகள் மட்டுமல்ல, நீர் மீட்டுக் கொண்ட என் ஆத்மாவும் திடீர்னு மகிழும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த லிரிக்ஸை ஒவ்வொன்றை நான் பாடும்போது உடைய ஆத்மா செய்யும் திடீர்னு மகிழும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, சங்கீதம் 5:7 சொல்லப்பட்டிருக்கிறது, நானும் மிகுந்த பயபக்தியுடன் ஒரு ஆலயத்தை நேராக வந்து ஒரு சன்னதியிலே பயபக்தியுடன் பணிந்து கொள்வேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. But for me, I will come into your church with multitudes of mercy. In fear, I will worship you in your temple. மிகுந்த பயபக்தியுடன் ஒரு சன்னதிக்கு நேராக வந்து நான் என்ன செய்வேன், பணிந்து கொள்வேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னொரு வேதவசனம் சொல்லுகிறது, அந்த சப்ளிகேஷன் நம்முடைய விண்ணப்பத்தை ஏறெடுத்து கொடுப்பதற்காகவே எனக்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் விண்ணப்பத்தை ஏறெடுத்து முன்பாக ஜனநாயக கர்த்தர் விண்ணப்பத்தை என்ன செய்கிறார், கேட்கிறார். அது மட்டுமல்ல, கர்த்தரை சங்கீதக்காரன் சொல்கிறார், just incline your ears and hear the supplication of your servant. உங்களுடைய ஊழியக்காரனுடைய விண்ணப்பத்தை என்ன செய்யணும், கேளும் கேளும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. Oh God, forgive me. Oh God, listen me. Oh God, hear me. ஆண்டவரே கேளும், ஆண்டவரே மன்னி, ஆண்டவரே கவனியும். நாம் எழுந்து நின்று இந்த முதல் பாடலை நம்ம சத்தத்தை உயர்த்தி பாடுவோமா? Just we sang and together we sing the first song.
நாயகன் நீயே, ஆராதனை வேண்டும் நீயே, ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுகிறேன், ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுகிறேன். ஆராதனை நாயகன் நீயே, ஆராதனை வேண்டும் நீயே, ஆராதனை நாயகன் நீயே, ஆராதனை வேண்டும் நீயே. ஆராதனை நாயகன் நீயே, ஆராதனை தேவன் நீயே, ஆராதனை நாயகன் நீயே, ஆராதனை தேவன் நீயே. ஆராதனை நாயகன் நீயே, ஆராதனை தேவன் நீயே, ஆராதனை நாயகன் நீயே, ஆராதனை தேவன் நீயே. ஆராதனை நாயகன் நீயே, ஆராதனை தேவன் நீயே, ஆராதனை நாயகன் நீயே, ஆராதனை தேவன் நீயே. Thank you.
சங்கீதம் 53 சொல்லப்பட்டிருக்கிறது, Rejoice in the Lord. கர்த்தருக்குள் நீதிமான்களே கர்த்தருக்குள் களி கூர்ந்தீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. துதி செய்வது செமையானவர்களுக்கு தகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. So this is the time to rejoice and this is the time to worship. This is the right time. This is the right place and we are the right people to worship our Lord. He is a unique God. Thank you, Lord. Thank you, Father. Oh Lord, thank you. Thank you. He is the King of Kings, Lord of Lords.
யோவான் சுவிசேஷத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது ஒரு வசனம் இவ்வாறு கூறுகிறது. Why do you seek the Lord here? He is not here. He is risen. Why do you seek the Lord under the bed? He is living. உயிரோடு இருக்கிறவர்கள் இறந்தவர்கள் நீங்கள் தேடினது என்ன? அவர் இங்கே இல்லை. அவர் உயிர் பெற்றார் என்று வேதம் சொல்கிறது. மரணத்திலிருந்து உயிரோடு எழுந்தவரை நான் துடிக்க போகிறோம். எல்லாரும் பாடுவோமா?
பரிசுத்தமுள்ள தேவன் நீதியினால் பரிசுத்தராய் விளங்குகிறார் என்று வேதம் சொல்கிறது. அவர் சீயோன் குமாரத்தின் அழுகை கழுவி நீதியின் ஆவினாலும் சுட்டெரிப்பின் ஆவினாலும் அவர்களை சுத்தமாக்கி ஜீவனுக்கு பெயர் எழுதப்பட்ட எவனும் பரிசுத்தன் என்று சொல்லப்படுவான் என்று வேதம் சொல்லுகிறது. ஆம், அவர் பரிசுத்தர். சேராபின்கள் அவர்களுக்கு மேலாக இருந்தார்கள். இதோ 6 சட்டைகளில் 2 சட்டையினால் முகத்தை மூடி, 2 சட்டையினால் கால்களை மூடி, 2 சட்டைகளால் பறந்து இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர், ஹோலி, ஹோலி, ஹோலி என்ற கோஷத்தில் அவர்கள் மகிமையினால் அவர்கள் உண்மையாக என்று வேதம் சொல்லுகிறது. இதோ மகிமையினால், நம்முடைய கூக்குரலினால், நம்முடைய பெருமையான சத்தத்தினால் இந்த ஆலயம் மகிமையினால் நிரப்ப போகிறது. ஆம், நான் இந்த பாடலை சேர்ந்து பாடும்போது மகிமையினால் நம்முடைய ஆலயம் நிரம்பும் தாமரை. ஹல்லேலூயா.
மத்தியிலே உலாவிடும் எங்கள் பரிசுத்தரே. விளக்கின் மத்தியிலே உலாவிடும் எங்கள் பரிசுத்தரே. ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை. ஆதியும் அந்தமும் ஆனவரே, அல்பாவும் ஆனவரே. ஆதியும் அந்தமும் ஆனவரே, அல்பாவும் ஆனவரே. ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை. பரிசுத்தமும் சத்தியமும் தாவீது திருமொழி உடையாரே. பரிசுத்தமும் சத்தியமும் தாவீது திருமொழி உடையாரே. ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை. வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, as they pass through the valley of Baca, அழுகையின் பள்ளத்தாக்கை ஒருவர் நடந்து and they made it spring, அவர்கள் அதை நீரூற்றாய் மாற்றிக் கொண்டார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கண்ணீரோடு எத்தனையோ அழுகையின் மத்தியிலும், எத்தனையோ போராட்டங்களின் மத்தியிலும், வேதனையின் மத்தியிலும், எத்தனையோ விண்ணப்பங்களின் நடுவிலும் நாம் இந்த ஆலயத்தில் வந்திருக்கிறோம். நிச்சயமாக அழுகையின் பள்ளத்தாக்கை ஒருவர் நடந்து நீரூற்றாய் மாற்றுவது போல தகப்பன் இந்த ஆராதனை மூலமாக நம்ம எத்தனையோ விண்ணப்பங்களை நீரூற்றாய் மாற்றப் போவதற்காக நாம் நன்றி சொல்லுவோம். உங்க பிரசன்னம் போதும் தகப்பனே, நாங்கள் மகிழ்ச்சியா இருக்கிறோம். ஹalleluya. பாடுவோமா இந்த பாடலை?
நம்ம எல்லாம் எழுந்திருக்கோம். மகிமையிலே பெருவெள்ள எரிச்சல் போல உலகோடு போல அவருடைய நாமத்தை நாம் உயர்த்து கப்பலோடு கூட இந்த கையில உயர்த்தி பரலோகத்தில் எல்லாரும் தேவனை அவர்கள் துதிப்பார்களோ அதே இந்த மறு ஆலயத்தை நாம் அவர்கள் அல்லேலூயா பெருவெள்ள சத்த எரிச்சல் போல நாம் ஒரு கட்டளை நோக்கி பார்ப்போம். கர்த்தர் நம்மளோடு இடைபெறும் நேரம் இது, நம்மளோடு அவர் பேசுகிற நேரம் இது. அவர் பிரசனத்தை நாம் உணரப் போகிறோம். அவருடைய பிரசனம் நமக்கு முன்பாக செல்கிறது என்று வேதம் சொல்கிறது. இதோ இந்த மர்ம ஆலயத்திலே அருமையான ஞாயிறு ஆராதனை வேளையிலே கர்த்தர் நம்மளோடு இடைபெறப் போகிறார். ஹல்லேலூயா. வெளிப்படுத்தின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, இவைகளுக்கு பின்பு பரலோகத்தில் திரளான ஜனக்கூட்டம் என்கிற ஆரவாரத்தை நாம் கேட்டேன். அவர்கள் அல்லேலூயா இரட்சணியமும் மகிமையும் கனமும் கர்த்தருக்கே என்று சொல்கிற அந்த பெருவெள்ள இரைச்சல் போல ஒரு சத்தத்தை கேட்டேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய பாடல் பெருவெள்ள இரைச்சல் போல இருக்குமா? கர்த்தரை நோக்கி பார்ப்போம்.
இந்த நாடு நாம் ஜெபத்தை ஏற்போம். அப்படியே பலோகம் எல்லாம் மகிமையெல்லாம் கேட்க நம்முடைய நினைத்த அந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி நாங்கள் விண்ணப்பங்களை கேட்போம். எத்தனையோ விண்ணப்பங்களோடு நாம் வந்தோம். வேதம் சொல்லுகிறது, Abraham, the father of faith, had nothing in the beginning, but he had everything at the end என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒன்றுமில்லாத இந்த ஆபிரகாமை எல்லாவற்றையும் அவர் நமக்கு நிறைவேற்றி கொடுத்தார். ஆபிரகாமுக்கு ஒன்றுமில்லை, ஆனால் ஒரே ஒரு காரியம் மாத்திரம் ஆபிரகாமுக்கு இருந்தது. அது கர்த்தருடைய வாக்குத்தத்தம். இரண்டாவது, the covenant of God, கர்த்தருடைய வாக்குத்தத்தம். அது மட்டுமல்ல, ஆபிரகாம் விசுவாசத்தோடு காத்திருந்தார். நான் காண்பிக்கும் தேசத்திற்கு நீ போராடுங்கள் சொல்லுவாங்க. ஆபிரகாமுடைய விசுவாசத்தை போல இன்று நாங்கள் தகப்பனே இந்த ஆலயத்திலே ஒரு விசுவாசத்தை விதைத்திருக்கிறோம். எங்கள் விசுவாசத்தை விதைத்திருக்கிறோம் தகப்பனே. என்னுடைய விண்ணப்பங்கள் ஏறப்பங்கள் எல்லாம் பேசுவதிலே வந்திருக்கிறது. இந்த மகிமையின் ஆராதனை தகப்பனே எல்லோரோட இணைந்திருக்க இருப்பா. விவசாய ராஜாவுக்கு எல்லா திசைகளிலும் எதிரிகள் வந்தது போல அவர் சொல்கிறார், my God, I do not know what to do. I have nothing except my eyes on looking upon you. என் கண்கள் கர்த்தரையே நோக்கி கொண்டிருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார். அதே போல இந்த ஆலயத்தில் தகப்பனே
எங்கள் கண்களுமையே நோக்கிக்கிறதப்பா. எங்களுக்கு யாருக்கு தரப்புனே, எங்களுக்கு யாருக்கு தரங்க, எங்களை விசாரிக்கிறவர்கள் ஒருவரை தரப்புனே. You are the only empire of us. Nobody in the world. நீங்கள் ஒருவரே எங்களை விசாரிக்கிறவர்கள், எங்களை விசாரிக்க தரப்புனே. கண்ணீரோடு வந்திருக்கிறாங்க ராஜா. எத்தனை வெளியில் சொல்ல முடியாத வேதனைகள் தரப்புனே. ஆவியின் கனிகளாலும் உலக பிரகாரமான கனிகளாலும் எங்களை நிரப்புக்கம்மா, நிரப்புங்க ராஜா. ஹalleluya, amen, amen, amen அப்பா. ஸ்தோத்திரம் தரப்புனே. எங்களோடு இடைப்பட்டீங்கப்பா. நீங்கள் உலகிலும் எங்களோடு கூட இருக்கும். இயேசு கிறிஸ்துவின் மூலம், in the name of Jesus, amen, amen. வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட விசேஷித்த வேத பாகம் சங்கீதங்களின் புஸ்தகம் 100ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 5ஆம் முடிய. சங்கீதம் 100 1ஆம் வசனம் முதல். பூமியின் குடிகளே, எல்லாரும் கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள். மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோடு அவர் சன்னதி முன் வாருங்கள். கர்த்தரே தேவன் என்று அறியுங்கள். நாம் அல்ல, அவரே நம்மை உண்டாக்கினார். நாம் அவர் ஜனங்களும் அவர் மேய்ச்சலில் ஆடுகளுமாய் இருக்கிறோம். அவர் வாசல்களில் துதியோடும் அவர் பிரகாரங்களில் புகழ்ச்சியோடும் பிரவேசித்து அவரை துதித்து அவருடைய நாமத்தை ஸ்தோத்தரியுங்கள். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றென்றைக்கும், அவருடைய உண்மை தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது என்பது வேத பகுதியில் வாசித்தார்கள். நாமம் மகிமைப்படுவதாக உங்கள் யாவரையும் அன்போடு கூட வாழ்க்கைகளை சொல்லி மகிழ்ச்சி அடைகிறோம். துதி ஆராதனை வழியாக விண்ணப்பங்களையும் ஸ்தோத்திர பலிகளையும் அங்கீகரித்துக் கொண்டிருக்கிறார். அவருக்கு மேலாண்மை மகிமை உண்டாவதாக. இதை அருமையாக ஒழுங்கு செய்த ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் அன்போடு கூட வாழ்த்துகிறோம். தொடர்ந்து சில அறிவிப்புகள். நமது திருமண்டல உயர்நிலை மற்றும் மேல்நிலைப் பள்ளிகளில் பட்டதாரி ஆசிரியர்களின் பணியிடங்கள் வேலை வாய்ப்புகள் இருப்பதால் ஏற்கனவே திருமண்டல காத்திருப்போர் பள்ளியில் பெயர் பதிவு செய்திருப்பவர்கள் 2ஆம் தாள் பேசிக் கொண்டவர்கள் 6/7/2024 முன் திருமண்டல உயர்நிலை மற்றும் மேல்நிலைப் பள்ளிகளின் மேலாளர் அலுவலகத்தில் விண்ணப்பங்களை சமர்ப்பிக்குமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். தொடர்ந்து வருகின்ற நாட்களில் நடைபெறக்கூடிய ஊழியர்களை நாம் தெரிவிப்போம். வருகின்ற நாட்களிலே 244வது வருடாந்திர ஸ்தோத்திர பண்டிகையானது இந்த அடுத்த மாதம் ஜூலை மாதம் 9, 10, 11 ஆகிய தேதிகளிலே நடைபெற இருக்கிறது. ஆகவே இதற்காக ஒரு நாள் வருமான காணிக்கை நபர் உங்களுடைய கடமையிலே கொடுக்கப்பட்டிருந்தது. ஆகவே நீங்கள் அதை இந்த நாளிலே படைக்க உங்களை கேட்டுக் கொள்கிறோம். தொடர்ந்து அந்த மாம்பழ சங்க பண்டிகையிலே வாலிபர் ஐக்கிய சங்கத்தின் வழியாக பட்டினியாயிருப்போருக்கு ஒருவேளை ஆகாரமானது நூற்றாண்டு மண்டலத்திலே 10ஆம் தேதி புதன்கிழமை அன்று கொடுக்கப்பட இருக்கிறது. அதற்கான காசலுக்கான விலை 120 ரூபாய். ஆகவே நீங்கள் அதை ஜபங்களிலே நினைத்து காணிக்கையாக அளிக்க உங்களோடு கூட கேட்டுக்கொள்கிறோம். வருகின்ற 17ஆம் தேதி மொகரம் பண்டிகையுடைய விடுமுறை நாள் புதன்கிழமை 17ஆம் தேதி நம்முடைய வடக்கு சபை மன்ற பெண்கள் மாநாடானது நம்முடைய மறுரூப ஆலய குற்றாலத்தில் காலை 8:30 மணி முதல் மதியம் 1:30 மணி வரை நடைபெறும். அதை தலைமையேற்பதற்காக நம்முடைய மதிப்புக்குரிய அன்பிற்குரிய பேராயர்களும் சிறப்பு செய்தியாக திருமதி சுகந்தி முத்துக்குமார் அவர்களும் வருகை இருக்கிறார்கள். ஆகவே பெண்களாக நாம் அதை கொண்டு வருவோம், கர்த்தருடைய நாமத்தை உயர்த்துவோம். நேரடியான ஆராதனை முடிவிலே வேத பாடத்தை நடைபெறும். ஆகவே நீங்கள் அதற்காக கலந்து கொள்பவர்கள் ஜெபத்தோடு பங்கு பெற உங்களை கேட்டுக்கொள்கிறோம். இன்னுமாய் சிறுமியமாய் பலவீனமாய் இருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிப்போம். கடந்த நாட்களிலே ஒரு சிறிய விபத்திலே இருந்து
சிகிச்சை பெற்றுக் கொண்டிருக்கிற நம்முடைய அருமையான பாலசிங் பொன்ராஜ் சார் அவர்கள் மற்றும் அவருடைய துணைவியார் தமிழ் செல்வி டீச்சர் இவர்களுக்காகவும் நாம் தெரிவித்துக் கொள்வோம். இந்த வாரத்திலே என்னுடைய பிறந்த நாள் மற்றும் திருமண நாட்களை ஆசிரியர்களை நாம் தெரிவிப்போம். வருகிற 2ஆம் தேதி ஜெபின் என்றார் அவர்கள் திருமண நாளை ஆசிரியர்கள் 2ஆம் தேதி திரு ஜெயக்குமார் திரு மேரி ஸ்டெல்லா ஆகியோர் எங்கள் திருமண நாளை ஆசிரியர்களாக அருமையான பிள்ளைகளுக்காக தலை வாழ்த்தி நாம் தெரிவிக்கலாம். எத்தனையோ கிருபை உன்னுயிர்க்கு செய்தாரே, எத்தனையோ கிருபை நித்தம் உன்னையோடு சுற்றினாலுமன்றே, உன்னையோடு சுற்றினாலுமன்றே, நித்தியமான ஜீவனை நீடலாம் என்னாலுமே தூக்கிப்பார். தர்மியான காலை நேரத்திலும் பிறந்த நாட்களையும் திருமண நாட்களையும் ஆசிரிக்கிறார் பிள்ளைகளை சமூகத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். திருச்சபையாக சேர்ந்து வாழ்த்தி இருக்கிறோம். பிள்ளைகளோடு கூட இருந்து ஆசீர்வதிக்கிறாங்க. ஆயுள் முழுவதும் லட்சத்தின் பாத்திரம் நிரம்பி வழிந்து தேவனுடைய மகிமை பிரசன்னம் அவர்களுக்கு முன்பாக கடந்து செல்லும்படியாக ஜெபிக்கிறோம். ஒரு குறைவு இல்லாதபடி தேவனுடைய வழிநடத்து காணப்படுகிறது உதவி செய்யும். நீப்பதாய் திருவை நிறைந்த ஆண்டவராய் வல்லமைக்கு கர்த்தராயிருந்து இது ஆசீர்வதித்தவர்கள் மேலான நன்மைகள் பிள்ளைகளின் வாழ்விலே நிலைத்திருக்க வேண்டியது இயேசு கிறிஸ்து மூலமாய் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. இந்த நாளிலும் ஆண்டவருடைய வார்த்தையை நம்முடைய ஞான சகோதரர் அலெக்சாண்டர் அவர்கள் இந்த நாளிலே வழங்குவார்கள். இந்த நாளில் கர்த்தருடைய செய்தியை நல்ல வாய்ப்புக்காக இன்றைய செய்திக்கு ஆதாரமாக நான் நேரம் கைப்பற்றிக்கொண்ட எழுதியெல்லாம் அவசியம் நேரம் எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 15ஆம் எபிரேயர் 13:15. நான் எடுத்துக்கிட்டேன்னு சொன்னா இந்த செய்தி கொடுக்கும்போது ஆண்டவர் அவருடைய வார்த்தையின் மூலமாக அப்ப அவர் நம்மகிட்ட பேசும்போது அதுதான் நம்ம விசுவாசத்தை அறிவிக்கும். அதனால அதை நம்ம வார்த்தை எடுத்து பார்ப்போம். எபிரேயர் 13:15. பாருங்க, ஒரே ஒரு வசனத்துல சொல்லிருக்காங்க பாருங்க. அவருடைய நாமத்தை துதிக்கணும். அந்த நாமத்தை துதிப்பது உதடுகளின் கனி. அப்ப வாயை திறந்து அறிக்கை பண்ணி துதிக்கணும். உதடு அதை ஸ்தோத்திர பலி செலுத்தணும். அதை இயேசு கிறிஸ்துவின் மூலமாக செலுத்தணும். அதை தேவனுக்கு செலுத்தணும். அதை எப்போதும் செலுத்தணும். இவ்வளவு விஷயங்கள் இருக்காங்க. அப்ப எப்போதும் சொன்னா நான் யோசனை பண்ணும்போது எப்போதும் சொல்லணும்னு சொன்னா நான் மகிழ்ச்சியாக இருப்பதை அடிப்படையாக இருக்கிறேன். நான் சந்தோஷமாக இருக்கும்போது தான் துதிப்பேன் என்பதை எடுத்துக்கொள்ள முடியும். இல்ல என்னோட சூழ்நிலைகள் எல்லாம் நல்லா இருக்கு, அப்ப இந்த சூழ்நிலைகளை ஆண்டவரை துதிக்கலாம். இல்ல நான் நல்லா இருக்கேன், அந்த மாதிரி இருக்கும்போது பண்ணுறேன். இல்ல உட்காரம் போல எனக்கு இல்லை நல்லா இருக்கு, கிளைமேட் நல்லா இருக்கு, அப்ப அந்த நேரத்தில் துதிக்கலாம். இல்லை எனக்கு எல்லா வசதியும் இருக்கிறது, பேங்க்ல என்னுடைய பேலன்ஸ் அதிகமாக இருக்கிறது, எதை பற்றி நான் கவலைப்படுகிறேன், ஆகவே கடவுளை நான் துதிக்கலாம். அந்த இல்ல எனக்கு ஆரோக்கியம் குறைகிறது, நான் பரிபூர்ண ஆரோக்கியம் குறையில இந்த நேரத்தில் போய் எப்படி கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது எப்போதும் எப்போதும் ஏற்றுக்கொண்டாருன்னா இந்த சூழ்நிலைகள் அல்ல.
கர்த்தர் இருக்கிறார், நான் இருக்கிறேன். நான் இருக்கும்போது இந்த சூழ்நிலையோ இந்த சந்தர்ப்பமோ இந்த உடல் நல குறைவோ இந்த நட்டோ அல்லது உங்களுடைய வசதி வாய்ப்போ அல்ல, இது எல்லாவற்றிற்கு மேல நான் உங்களுக்கு இருப்பதா அதை நீங்கள் விசுவாசித்தால் எப்போதும் கிறிஸ்துவின் மூலமாக அவருடைய நாமத்தை நாம் உதவிகளின் மூலமாக தோத்திர பலியை ஏறெடுக்க வேண்டும். நான் சில நேரத்தில் நானே பார்த்தீங்கன்னா கோயிலில் பாடும்போது அப்படியே காமிச்சிருப்பேன். எனக்கு இந்த வார்த்தையெல்லாம் வாசிக்கும்போது உதவிகளை வச்சு சும்மா ஏதாவது ஆயிரத்தி கிலோமீட்டர் நம்ம அறிவிக்கணும். ரட்சிப்பே அவர் சொல்றாரு ரோமர் 10:9 நீதி உண்டாக இதயத்திலே விசுவாசிக்கப்படும், ரட்சிப்பு உண்டாக வாயினாலே அறிவிக்கப்படும். அவர்தான் எனக்காக இருதயத்தில் விசுவாசத்தை அறிவிக்கணும். அப்ப நீதி உண்ட விசுவாசிக்கணும், வாயினாலே ரட்சிப்பு உண்டாவதற்கு ரட்சிப்பு சாதாரண அந்த ரட்சிப்பு உண்டாவதற்கு வாயினால் அறிவிக்கணும். அப்ப நம்முடைய உதடுகளின் கனிகளா நாம் எப்போதும் பேசுவதன் மூலமாய் தோத்திரங்களை நன்றி பேசுவது. அவருடைய சூழ்நிலை சந்தர்ப்பங்கள்லாம் அதை மாறிவிடுவது. அதில் பார்த்தீங்கன்னா இன்னொரு இதில் சொல்றாங்க, அது வரும் இது ஆவிக்குரிய வழியம். எனக்குலாம் ரொம்ப நாளாக தெரியாது. ஆவி ஸ்பிரிச்சுவல் சாக்ரிஃபைசஸ் ஒன்று இருக்குன்னே இருக்குது. அப்ப இதெல்லாம் துதிப்பது, நன்றி செலுத்துவது, தோத்திரம் பண்ணுவது, இதெல்லாம் ஒரு பலி, ஒரு சாக்ரிஃபைஸ், ஒரு பலி கொடுக்குற மாதிரி. அப்ப அந்த பலி கொடுப்பது அவருக்கு பிரியமாக இருக்கிறது. இது சேர்த்து அவர் பிரியமாக இருக்கிறது என்பது மட்டுமல்ல, இதுதான் தேவனுடைய நமக்காக வைக்கப்பட்ட சித்தம். 1 தெசலோனிக்கேயர் 5:18 அதில் சொல்றாரு, எல்லாவற்றையும் நீங்கள் எல்லாவற்றையும் ஸ்தோத்திரம் சொல்லுங்கள், அப்படி செய்வது கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்த தேவனுடைய சித்தமாயிருக்கும். எல்லாத்தையும் உன்னோடம் காலையிலிருந்து சாயந்தரம் வரை எழுந்திருந்து படைக்கிற வரை எல்லா சூழ்நிலையும் எல்லாவற்றையும் அவருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்கள். இதுதான் தேவனுடைய சித்தம். அப்ப அவருடைய பிரியமும் இதுதான், அவருடைய சித்தமும் இதுதான். முதல்ல பிரியம் நேரம் சித்தம் தான். இது நான் இன்னொரு வருஷத்துக்கு என்ன சேர்த்து அவர் இதெல்லாம் நம்ம செய்ய சொல்றாங்க. ஏன் செய்ய சொல்றாங்க? அவங்க என்ன மாதிரி வச்சிருக்காரு, வச்சுட்டு என்ன செய்ய சொல்றாங்க? 1 பேரும் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் அதில் சொல்வாரு, நான் சொல்றேன், மனுஷரால் தள்ளப்பட்டதாயும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டதும் வெளியேறப்பட்டதும் ஜீவனுள்ள கல்லாகிய அவரிடத்தில் சேர்ந்தவர்களாகிய நீங்களும் ஜீவனுள்ள கற்களைப் போல ஆவிக்கேற்ற மாளிகையாகவும் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனுக்கு பிரியமான ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்தும்படிக்கு பரிசுத்த ஆசாரிய கூட்டமாகவும் நாம் சாதாரண ஆசாரியர்கள், பரிசுத்த ஆசாரியர்கள் கடற்படுவோம். அவர் மனுஷரால் தள்ளப்பட்டார், அவர் வெளியேறப்பட்டார். அப்படி வெளியேறப்பட்டவர் அவருக்கு தான் நீங்க செஞ்சிருக்கீங்க. அவருக்கு சேர்ந்தவர்களாகிய நீங்களும் ஆவிக்கேற்ற மாளிகையாகவும் ஆவிக்கேற்ற மாளிகையாகவும் பரிசுத்த ஆசாரியர்கள் கூட்டமாக பழைய ஏற்பாட்டு ஆசாரியர்கள் முன்னால் எல்லாரும் ஆசாரியர்கள் முடியாது. ஆனா புதிய ஏற்பாடு நாம் எல்லோருமே ஆசாரியர்கள். அது சாதாரண ஆசாரியர்கள், பரிசுத்தமான ஆசாரியர்கள். பழைய ஏற்பாட்டில் என்ன நடந்ததுன்னா 1:29 அந்தபடியே ஆசாரியர்கள் காளைகளை அடித்து அந்த ரத்தத்தை குடித்து பலிபீடத்தின் மேல் குடித்தார்கள். ஆட்டுக்கிடாக்களை அடித்து அவைகளின் ரத்தத்தை குடித்து பலிபீடத்தின் மேல் குடித்தார்கள். ஆட்டு குட்டிகளையும் அடித்து அவைகளின் ரத்தத்தின் மேல் பலிபீடத்தில் குடித்தார்கள். அந்த நாள் எப்படி சொன்னீங்கன்னா, பாவத்தை நிவர்த்தி செய்வதற்காக, பாவத்தை மூடுவதற்காக ரத்த பலி கொடுத்தது. அந்த ரத்த பலிகளை ஆசாரியர்கள் செய்தார்கள். அப்ப அந்த ரத்த பலி இல்லாம பாக்கணும்னா அதுல என்ன ஞாபகம் எழுதப்பட்டீங்கன்னா, ரத்தம் சிந்தாமல் பாவம் அப்ப உங்க பாவங்கள் மன்னிக்கப்படணும். உங்க பாவங்களுக்கு பரிகாரம் பண்ணினா பலி செய்யணும், பலி செய்யணும். அந்த பலி ரத்த பலி தான் அதை ஆசாரியர்கள் செய்வாங்க.
அப்ப எல்லாத்தையும் வலியுறுத்திருக்காங்க. அப்ப எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, கற்பனை பண்ணி பார்த்தா போய் எத்தனை லட்சங்கள் இருப்பாங்க. இந்த மாதிரி தப்பு பண்ணுவாங்க, பாவம் பண்ணுவாங்க, அரசாங்கம் பண்ணுவாங்க, எல்லாரும் பண்ணுவாங்க. எல்லாரும் பண்ணுறது பாவம் எழுதி ஆட்டுக்குட்டி மாட்டுக்குட்டி இன்னும் காலத்துக்கு எல்லாரையும் கூட்டி கொண்டு அடிச்சு ரத்தத்தை எடுத்து வலிக்கிறது தெளிச்சு அப்பவுமே கூட 50 நாள் பழைய ஏற்பாட்டிலே ஒரு செய்தி பண்ணணும். இது ஏற்றுக்கொள்ளலாம். ஏன்னா அது ஒரு வாசகமா சரி. அப்ப இப்படிதான் செய்திக்கு வரும்போது அந்த ரிலீஸ் எப்படி பண்ணுவாங்க, ரத்த சிந்துனா அந்த ரிலீஜன் வந்து ரத்தமயமான ஒரு மனமான ஒரு பிளடி ஒரு பிளட் இருக்கிற மாதிரி இருக்கும். ஒவ்வொரு பாவத்துக்கும் வலி விடணும். வலி விட்டு ரத்தம் செஞ்சு அந்த ரத்தத்தை பிடிச்சி தெரியும் அப்படின்னு ஏற்பாடு. ஒரே ஒரு வலி, ஒரே முறை வலி, ஒருவர் தான் வலி. ஒரே பலி மூலமாக இனிமேல் தோற்ற பலி. அப்ப ஒரே பலியை தெரிஞ்சு ஒரே பலியுமாக ஒட்டுமொத்த மனிதர்களையும் ஒட்டுமொத்த மனுக்குலத்தையும் மீட்டெடுப்பதற்காக ஒரே ஒரு தேவனுடைய குமாரனே இறங்கி வந்து பலியை செலுத்துகிறார். அப்ப அவருடைய மரணத்திற்கு பிறகு எந்த பலியும் இது மாதிரி ஒவ்வொரு நாளும் அவருடைய தியாகம் சரியான உறுதியான தியாகம், இறுதியான தியாகம். இன்னொன்று நான் சொல்லணும்னு சொன்னா, தேவனுடைய நியாயத்திற்கையும் தேவனுடைய கோபாலையும் தீர்த்த தியாகம். இனிமேல் வேற யாரும் தீர்ப்பை யாருமே கொடுக்க முடியாது. அந்த ரத்தமும் வந்து அவருக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு எல்லாத்தையும் கொடுத்து முடிச்சுட்டாரு. அப்ப ஒரே வழியில் ஒரே ஒரு முறை ஒரே ஒருவர் ஒரே தலைவராக எந்த சர்வ லோகத்திற்கும் ரத்தத்தை செஞ்சு இந்த தகன பலி ரத்த பலி இருக்கிறது. அதுக்கப்புறம் அப்ப அதுக்கப்புறம் அவர் சொல்றது நன்றிகள் எனக்கு இது கேட்க சந்தோஷம். இது வரலன்னு சொன்னா நாம எல்லாரும் ஒவ்வொன்றா பழி இருக்கணும். அப்ப இது எல்லாம் மாற்றிட்டாரு. வந்து நெருக்கமா இதுதான். அப்ப இது செய்யுமா செய்யும்போது அது பாடங்களோட மட்டும் இருக்கிறது. புதிக்கணும் யாரும் செய்யணும், எல்லாருமே விண்ணப்பம் அவருடைய இதுல நுழையணும். என்ன செய்யணும், அவருடைய பிரசன்னத்தில் நுழையினால அவருக்கு சோதனை அவர் வந்து புதிகளை மத்தியிலே வாசம். அப்ப நம்ம புதிகள் போக போக அந்த இடத்திலே ஒரு சிம்மாசனம், அந்த சிம்மாசனத்தில் அவர் வந்து பிரசன்னத்திலிருந்து சுகம் வருகிறது, பிரசன்னத்திலிருந்து மன்னிப்பு வருகிறது, பிரசன்னத்திலிருந்து ரெக்கன்சிலியேஷன் விளக்கம் வருகிறது. நாம் தேவைப்படுகிற நமக்கு வேண்டுகிற எல்லாமே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கிடைக்கிறது. அவர் வந்து உட்கார்ந்தா என்ன நடக்காது. அப்ப நாம செய்ய வேண்டிய ஒன்றுமே இல்லை. நம்முடைய தேவைகளை நம்முடைய இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் நம்ம தெரிய வேண்டியது அவருடைய பிரசன்னத்தில் நுழையும். அவர் பிரசன்னத்தில் எப்படி நுழையிறது, எத்தனை படிக்கட்டு ஏறணும், என்ன தலையில் அளிக்கணுமா, ஆட்டை கிடைக்குமா, புண்ணிய செலுத்துக்கு போகணுமா, வாசிக்கும்போது வாசித்தார் 4ஆம் சட்டம் 4ஆம் வாசித்தார். அவருடைய பிராணங்களில் புகழ்ச்சியோடு குறைவித்து அவர்களுக்கு புதியையும் கொடுத்தது. அப்ப அவர் புத்தகங்கள் நுழைவதற்கு நாம் புதியோடும் புகழ்ச்சியோடும் அவருடைய பிரகாரத்தில் நுழைந்து அவருக்கு புதியையும் தோத்திரத்தை அப்படி புதியையும் தோத்திரத்தை செலுத்தும் போது புதிகளின் மத்திய வாசகங்கள்
சிம்மாசனம், பெரிய சிம்மாசனம், சிங்காசனம். அந்த சிங்காசனத்திலே வந்து அவர் அமரும் போது அமர்ந்து விட்டால் அந்த பிரசன்னம் வந்த பிறகு எனக்கு பாடம் வரும்போது சில பாடங்கள் நினைக்காம அவருடைய பிரசன்னத்தை எல்லாமே நமக்கு எதிராக இருந்தாலும், சூழ்நிலைகள் எல்லாமே நமக்கு சாதகம் இல்லாமல் இருந்தாலும் எல்லாம் பணிபூர்வம் பிரசனத்தை உங்கள் உள்ளத்திலே உணர்ந்தார், உங்கள் ஆவியிலே நீங்கள் உணர்ந்தார், அவர் வந்திருக்காரு உட்கார்ந்துருக்காரு சொல்லி நீங்கள் உணர்ந்தார். எனக்கு எதிராக என் கதையை உண்மையால் அபிஷேகம் பண்ணுகிறார். வாழ்க்கையின் நன்மையை தொடர்ந்து வருகிறது. ஜீவனுள்ள நாளெல்லாம் நான் ஆலயத்தில் நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன் என்றார். ஆலயத்தில் எல்லாரும் ஒருத்தர் 2 பேர் இருந்தாலே நான் ஒருத்தர் 2 பேர் இல்லை. என்னுடைய நாமத்தை கூடியெல்லாம் நான் இடத்துல இருப்பேன். அப்படி இத்தனை பேர் கூடி ஒன்றா சிந்திக்கும் போது, சோதரிக்கும் போது, அவரை தொழும் போது கார்பரேட் பெரும் நிறுவன பிரார்த்தனை, நிறுவனத்தின் பிரார்த்தனை எல்லாம் எல்லாமே வரும். வரும்போது நான் ஊசி சொல்ல மாட்டேன். சூழ்நிலைகள் நமக்கு கடினமானதாகத்தான் இருக்கும். நாம் முன்னாடி இருக்கக்கூடிய சவால்கள் நமக்கு பெரியதாக இருக்கும். நான் இல்லை என்று சொல்லவில்லை. நமது உடலில் இருக்கக்கூடிய வியாதிகள், நோய்கள், பலவீனங்கள் எல்லாம் சுகமாகிவிட்டது என்று நான் சொல்லவில்லை. அது எல்லாமே இருக்கும். ஆனால் எல்லாம் இருந்தாலும் அதற்கு மேலாக எனக்கு எல்லாமே தெரியாது. அதுக்கு மேல எனக்கு உடம்பே சரியில்லை, அதுக்கு மேல என்ற பணமே இல்லை, அதுக்கு மேலாக என்னென்ன பிரச்சனைகள் இருக்கோ அத்தனை பிரச்சனைகளுக்கு மேலாக உயர்த்தி கண்மனை மேல் நிறுத்தி அதற்கு மேலே உன்னதங்களில் அவரோடு உட்கார செய்து ஒவ்வொரு பிரச்சனையும் வந்து அவருடைய சமூகத்தில் போகும். இல்லை மேலே 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 உயர்த்தி நாம் மேலே இருந்து கீழே பார்த்துருப்போம். நோ ப்ராப்ளம், எந்த பிரச்சனையும் இல்லை. பிரச்சனைகள் தாண்டி என்னை மேலே கொண்டு போய் நிறுத்தும் போது அங்கே இருந்த மேலே எனக்கே ஆச்சரியமான கீழே அப்படி பார்க்கணும் இருக்கும். அதற்கு முன்னால் அவர் பெரியவர், பெரிய கடவுள், பெரியவர். செய்ய வேண்டியதெல்லாம் அதை எதிர்த்தோம்னாங்க. அவருடைய தண்ணியை கொடுத்தா தொண்டைக்குள்ள அவருடைய வேலை செய்யணும் எல்லாம் அவருடைய சுத்த கிருபை. அப்ப காலையிலிருந்து சாயந்தரம் ஒரு ஜெபத்திலே இருக்காங்க. ஒவ்வொரு ஆண்டவரே நன்றி, ஆண்டவரே நன்றி, ஆண்டவரே நன்றி, ஆண்டவரே நன்றி. நாள் முழுவதும் நைட் வரைக்கும் நீங்கள் சோதரிக்கும் போது உண்மையிலே நான் அந்த பாடல்கள் நினைச்சேன். பாடல்கள் ஆலயத்தில் பாடல்கள் நல்லா இருக்கு. ஆலயத்தில் வர முடியல பாடல்கள் வீட்டில் பாடணும், வீட்டில் பாடல்கள் புதிய சந்தர் கேட்கட்டும், காக்கல் சந்தர் புதிய சந்தர் கேட்கட்டும். நாம் சும்மா இருக்கும்போது பாடி பார்ப்போம். பெரிய பாடகராக இருக்கும் பாடி பார்ப்போம். நாம் அவருடைய அவர் பிரசனத்தை உயரும் எதுவும் கடவுள் எங்கே இருக்கிறார் கேட்கிறாங்க. பிரச்சனைக்கு மேல பிரச்சனை வருது. ஒரு பிரச்சனை முடியாது. இவ்வளவு பிரச்சனை அவர் எங்கே இருக்கிறார்? அவர் கடவுள் இருக்கிறார். அவர் எங்கே இருக்கணுமோ அங்கே இருக்கிறார். அவர் உங்களுக்கு முன்னால் இருக்கிறார், உங்களுக்கு பின்னால் இருக்கிறார், உங்க கூட இருக்கிறார், உங்களுக்கு மேலே இருக்கிறார். ஆனால் அதை உணர்வதற்கு இந்த பிரச்சனைகள் எல்லாம் நம்ம கண்களில் வரக்கூடிய கண்ணீர் இருக்கக்கூடிய வேதனை எல்லாம் சேர்த்து அவருடைய பிரசன்னத்தை மறைக்கிறது. மற்றபடி எல்லாம் என்ன பிரச்சனை ஆண்டவர் டாக்டர் தானே அவர் உன்னோடே வருவார். நீ கலங்கெல்லாம் அவர் உலகம் இந்த வார்த்தையை ஆவியோடு உண்மையோடு நீங்க பேசி பாருங்க. அவர் சொன்ன வார்த்தை இந்த 2 விஷயம் சொல்லியிருக்கேன். ஒன்று வந்து விசுவாசம் என்பது
by hearing and hearing and hearing the word of God. கர்த்தருடைய வார்த்தையை திரும்ப கேட்கும்போது அவர்கள் விசுவாசம் கொள்கிறார். அது வந்து தேவன் அன்பாகவே இருக்கிறார் என்பதை அவர் செய்தி மூலம் நமக்கு பேசுகிறார். அவர் பேசுகிறார் அன்பு என்பது ரெண்டு பக்கம் ரெண்டு பக்கம். அவன் நம்ம பக்கம் இருக்க வேண்டியது என்னன்னா ஜெபத்தின் மூலம் நாம் அவரோட இணைக்கணும். அவர்களோட பேசி அவருடைய வார்த்தையை பேசி அவருடைய வசனங்களை பேசி நம்மளோட இணைக்கணும். அப்ப நாம் அவரோட இணைவதற்கு நாம் அவரோடு பேசுவது அவரோட ஜெபம் பண்ணுவது அவரோட கம்யூனிகேட் பண்ணுவது. அப்படி கம்யூனிகேட் பண்ணிட்டீங்கன்னு சொன்னா அந்த உறவு ஏற்படுத்தலாம். ஏற்பட்ட கஷ்டம் கிட்ட தூரம் போனாலும் திராட்சை செடி வளர்ந்து போனாலும் இடைகள் எல்லாம் தானியம் இல்லாமல் போனாலும் மந்தைகளிலே ஆடுகள் இல்லாமல் போனாலும் தொழுவத்திலே மாடுகள் இல்லாமல் போனாலும் எனக்கு பூமியில் இருப்பதெல்லாம் எதிராக இருந்தாலும் என்னை எல்லாரும் குறைமுறை பிரிந்தாலும் நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பேன். தேவனுக்குள் கைகூட அதான் பிலிப்பியர் 4 சொல்றாரு. நான் மறுபடியும் சொல்றேன் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக எதிர்த்து சொல்றாங்க. கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருக்க அவர் இருக்கிறாங்க நம்ம நினைக்கணும். அவர் விசுவாசம் பண்ணணும். அப்ப அதே 4:6 நீங்கள் ஒன்று எல்லாத்தையும் குறித்து சோதனத்தோடே கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதனாலும் உங்கள் தேவனுக்கு தெரியப்பட்டது. அப்போது உங்கள் புத்திக்கு எட்டாத ஒரு தேவத்தினால சிந்தைகள் அந்த சமாதானத்தை கொடுப்பவர் எப்போதும் எதுக்கும் கவலைப்படாம அவரை சாட்டிருக்கிறது. அதுதான் அந்த புதிய ஆராதனை வாழ்க்கையில் செய்வோம். நீங்க சொல்ற கேளுங்க, நீங்க செஞ்சு பாருங்க. இங்கேயும் சோத்திரத்தை நீங்க ரெகுலரா கழிச்சு பாருங்க. ஒரு மிகப்பெரிய மாற்றம் உங்க வாழ்க்கையில் அதுக்கு ஆண்டவர் தெரிஞ்சது. நீங்க எடுங்க, அவங்க ஆரம்பிப்பாங்க. Thank you.
நன்றியுள்ள சாட்சியாக உமக்கு தலைகளை தாழ்த்தி ஆண்டவரை நோக்கி பார்க்கிறோம். கிருபை நிறைந்த நல்ல நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரம் செய்கிறோம். தர்மியான ஆராதனை வழியாக கர்த்தரை நாங்கள் போற்றி பாடவும் துதிக்கவும் ஆண்டவர் அருளிலே சொல்ல முடியாத ஈவுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த மாதம் இந்த நொடிகள் வரைக்கும் ஆண்டவரே நீரை தூக்கி சுமந்திருக்கிறேன், எபினேசராய் வந்திருக்கிறேன். ஆண்டவரே இம்மானுவேலராய் தொடர்ந்து வருகின்ற நாட்களிலே எங்களோடு கூட தங்கி இருக்கும்படியாக சொல்லிக்கிறோம். வருகின்ற ஒவ்வொரு நாட்களிலும் நாங்கள் உமக்கு சாட்சிகளாகும். இந்த உலகத்திலே வாழ எங்களுக்கு அருள் தாரும். எங்கள் விண்ணப்பங்களை எல்லாம் அங்கீகரித்துக் கொள்வீராகும். இந்த உள்ளத்தின் பாரங்கள் கவலைகள் எல்லாவற்றையும் கர்த்தருக்கு உட்படுத்திக் கொள்ளும். ஆண்டவரே மிக சந்தோஷமாக எங்கள் வாழ்க்கை முழுவதையும் ஆண்டவர் ஆசீர்வதித்துக் கொடுக்கும்படியாக ஜெபித்திருக்கிறோம். தேவனுடைய வல்லமைக்கும் ஆண்டவரை பராமரிப்புக்கும் ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தருடைய கிருபை மாத்திரம் எங்களை தொடர்ந்து நித்தியமான வழிகளிலே, சந்தோஷமான வழிகளிலே, உடைய கிருபையின் வழிகளிலே நடத்தி அடைய வேண்டும் என்று நாங்கள் ஜெபித்திருக்கிறோம். மாறாத கிருபை என்னென்னும் தங்கியிருந்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து மூலமாய் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் நம் அனைவரோடு கூட எப்போதைக்கும் இருப்பதாக. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என்னோடு உள்ளவே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. கர்த்தருக்குள்ளோடு இருப்பாராக. தெய்வ சமாதானத்தோடு சென்று வர கடவுள்.